உன் பொட்டுக்கு சொந்தக்காரன் இப்ப ஆஸ்பத்திரியில பெட்டுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டான். ஹாஸ்பிட்டல்லையா? அவருக்கு என்னாச்சு சொல்லு, என்னாச்சு? என்னதான் புருஷனும் பொண்டாட்டியும் எலியும் பூனையுமா சண்டை போட்டாலும் அவனுக்கு ஒரு பிரச்சனைனா மனசு அப்படியே பதறது இல்ல. விளையாடுத முதல்ல விஷயத்த சொல்லு. யாரு? நான் விளையாடுறேனா? உன் புருஷன் செல்வதாமா ஓவரா எல்லையை மீறி விளையாடிட்டான். நீ டைம் வேஸ்ட் பண்ணாம நேர கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வா. என்ன நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும். என்னடி என்னாச்சு? ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? என்ன சொன்னா? சொன்னா நிறைய சொன்னா. என்னமோ பெருசா சொன்னீங்களே, என் மகன் அங்கெல்லாம் போக மாட்டான், அவனுக்கு அந்த நினைப்பே வராது, எப்பவும் உன் நினைப்பிலே இருப்பான்னு. உங்க கொலை கொழுந்து நேத்து அந்த துளசியை பக்கத்தான் போயிருக்காரு. போன இடத்துல தகராறு வந்து அந்த பிரசன்னா அவரை ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹாஸ்பிடல்ல அவ அட்மிட் பண்ணிருக்கானா? ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கானா? ஐயோ, என் மகனுக்கு என்னடி ஆச்சு? மாமா ஹாஸ்பிடல்ல தான் இருக்காரு. அந்த பிரசன்னாக்கும் இவருக்கும் ஏதோ தகராறு போல இருக்கு. அதான் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்கான். இத பார், நீ சொல்றது மட்டும் நிஜமா இருந்தது அந்த பிரசன்னா சும்மா விட மாட்டேன். வாங்க சீக்கிரம் ஹாஸ்பிடல் போலாம் வாங்க. வாங்க. ஏமா இங்க செல்வாங்கறவர் யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? நேரா போய் ரைட். வாங்க வாங்க. செல்வா இந்த பக்கம் தான் இருக்கான். டேய் ராஸ்கல், என் மகன் என்னடா பண்ண? அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு, உன்னை உயிரோட விட மாட்டேன். சார் சார் இருங்க சார், முதல்ல கையெடுங்க. என்ன சார் உங்க வீட்டுல யாருக்குமே நிதானமே இல்ல? எல்லாருமே அப்படி பதட்டமாவே இருக்கீங்களா? உங்க பையனை நான் ஒன்றும் பண்ணல சார். இன்னும் சொல்ல போனா நான் தான் சார் உங்க பையனையே காப்பாத்திருக்கிறேன். நேற்று ராத்திரி நான் மட்டும் அவரை கொண்டு வந்து இங்க சேர்க்காம இருந்தேன்னா ரத்தம்லாம் வீணா போய் அதே இடத்துல அவர் செத்துருப்பாரு. நடந்தது என்னன்னு விளக்கமா சொல்றேன். நேற்று ராத்திரி மணி ஒரு 2 இருக்கும் சார். நான் என் வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஏதோ ஒரு பொருள் உருள்ற சத்தம். ஏதோ ஒரு திருடன் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சு போச்சு. எதுக்கும் இருக்கட்டுமேனு நான் என் பாதுகாப்புக்கு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு போய் திருடனை தேடினேன். இதுல கொடுமை என்னன்னா, அந்த திருடனை நான் பார்க்கல, அவன் தான் என்ன பார்த்தான். என்னை பார்த்து என்ன கத்தியால குத்த வந்தான். அந்த நேரத்துல என்ன காப்பாத்திக்கிறதுக்காக தயவு செய்து எல்லாரும் இந்த இடத்த கொஞ்சம் நல்லா கவனிங்க. என்ன காப்பாத்திக்கிறதுக்காக நான் அவனை சுட்டேன். நல்ல காலம் குண்டா அவன் காலில் தான் பாஞ்சு. சரி சுருண்டு விழுந்துட்டானேன்னு லைட்டை போட்டு பார்த்தா அந்த திருட உங்க பையன் செல்வா சார். டேய் என்னடா கதவுறியா? என் மகன் நான் பிச்சைக்காரன் உன் வீட்டுல வந்து திருடுறதுக்கு? சார் சார் உன மாதிரி பணக்காரன் தான். ஐயோ சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்ல சார். அவரை திருடன் நான் சொன்னது அவர் பணத்தையோ பொருளையோ திருட வந்தாருங்கிற அர்த்தத்துல இல்ல. அவரு சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு சார். என் மனைவி துளசியை திருட வந்தாருங்கிற அர்த்தத்துல தான் சார் சொன்னேன். ஆமா சார், அந்த நேரத்துல உங்க பையன் வந்தது என் மனைவி துளசியை பார்க்கறதுக்கு தான். பகல் நேரத்துல வந்தா நான் விட மாட்டேன்னு ராத்திரியில வந்திருக்காரு. நான் நடந்தது சொல்லிட்டேன். இப்ப நீங்களே சொல்லுங்க சார், உங்க மகனை நான் சுட்டது தப்பா இல்ல அந்த நேரத்துல அவர் என் வீட்டுக்கு வந்தது தப்பா? அது மட்டும் இல்ல சார், நான் ஒன்னும் உங்க மகனை தேடி போய் கரை வச்சு அவரை சுடல. அவர் தான் என் வீட்டுக்கு என் மனைவியை தேடி வந்தார். அதனால தான் நான் சுட்டேன். அதுவும் என்ன சார், வந்தவன் செல்வான் தெரிஞ்சேவன் நான் சுட்டேன். இருட்டுல யாரோ எவனும் தெரியாம என்னை காப்பாத்திக்கிறதுக்காக தானே சார் சுட்டேன். டேய் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்டா. ஒரு நாள் என் பையன் இப்படி ஈனத்தனமான செயலை செய்ய மாட்டான். எதுக்குடா என் பையன் கத்தியோட உன் வீட்டுக்கு வரணும்? அதுதான் சார் எனக்கும் புரியல. அவர் தான் கேட்கணும். இப்ப தூக்கிட்டு இருக்காரு, மூழ்கிட்டோம், எல்லாரும் சேர்ந்தே கேட்போம். ஏங்க இவன் கிட்ட என்னங்க பேச்சு? இவன் பார்வையை பார்த்தாலே போய் சொல்றான்னு தெரியல. நீங்க போலீஸ கூப்பிடுங்க. இப்ப சொன்னீங்கல்ல, அதுதாங்க. நீங்க தாராளமா முதல்ல போலீஸை கூப்பிடுங்க. அவங்க வரட்டும். அவங்க வந்து அந்த நேரத்துக்கு எதுக்காக என் வீட்டுக்கு அவர் வந்தாருன்னு விசாரிக்கிட்டோம். அப்பதானே எனக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். செல்வா அந்த நேரத்துக்கு எதுக்காக என் வீட்டுக்கு வந்தாருன்னு சத்தியமா எனக்கு தெரியாது சார். அதனால போலீஸே வரட்டும். என்கிட்ட இருக்கிறது லைசன்ஸ் துப்பாக்கி தான். அதனால அவங்க வரத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சொல்லுங்க, நீங்க போன் பண்ணி வர சொல்றீங்களா இல்ல நான் போன் பண்ணி வர சொல்லட்டுமா?
மேடம் நீங்களாவது சொல்லுங்க, போலீஸ் ஃபோன் பண்ணலாமா? டேய், அவன் மயக்கத்துல இருக்கான்னு கதை விட்டுட்டு இருக்கியா? ஒழிக்கிட்டுடா, வச்சிக்கிறேன் உன்னை. மாமா என்ன சார் ஏன் மேல செல்வா, 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 மேடம், பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா பாருங்க. ஒரு நிமிஷம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? இல்ல, உங்ககிட்ட தான் தனியா பேசணும். இத பார்த்தாங்க, இந்த மத்தவங்களுக்கு வேணா உண்மை என்னன்னு தெரியாம இருக்கு, ஆனா உனக்கு உண்மை என்னங்கிறது தெரியணும்ல. அதுக்காக தான் கூப்பிடுறேன். கொஞ்சம் வரியா? உள்ள நடந்தது என்னன்னு நான் சொன்னப்போ உங்க மாமா நான் கதை விடுறேன்னு சொன்னார்ல, அவர் சொன்னது உண்மைதான். ஆமா, நான் உள்ள சொன்னது எல்லாமே போய் தான். ஆமா, நான் கலர் கலரா முழமுழமா பூ சுத்தினேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? செல்வான்னு தெரியாமலாம் நான் ஒன்னும் அவனை சுடல. செல்வான்னு தெரிஞ்சேதான் அவன் வேண்டான் தான் நான் சுட்டேன். ஆமா, அவன் வேண்டான் தான் நான் சுட்டேன். ஏன்னா அவன் இருந்தா எனக்கு தொந்தரவு, அவர் இருந்தா எனக்கு தொல்லை, அவர் இருந்தா எனக்கு பிரச்சனை, அவர் இருந்தா எனக்கு சந்தோஷம் போச்சு, எனக்கு நிம்மதி போச்சு, அவர் இருந்தா எனக்கு டார்ச்சர் தான் நான் சுட்டேன். நேத்து ராத்திரி உன் புருஷன் என்ன பண்ணான்னு தெரியுமா தாமரை? என் பொண்டாட்டி துளசி கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். தப்பா நடந்துக்க பார்த்தான்னு எதுக்கு நாகரிகமா சொல்லணும்? அவன் என் பொண்டாட்டி துளசிய கற்பழிக்க பார்த்தான். அவனால துளசியை மறக்க முடியலையா? அத வெக்கமே இல்லாம என்கிட்டயே வந்து சொல்றான். அதான் அந்த ஆத்திரத்துல நான் அவனை சுட்டேன். நான் சரியில்லை தாமரை, கொஞ்ச நாளாவே என் வீட்டு பக்கமாவே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். துளசி வேணும் துளசி வேணும்னு புலம்பிட்டே இருக்கிறான். இது அவனுக்கும் நல்லது இல்ல, உனக்கும் நல்லது இல்ல. இத பார் தாமரை, நீ துளசிய தப்பா பேசுன, அதனால மனசு கஷ்டப்பட்டு அவ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போனா. அந்த அந்த கோர்ட்ல நான் உன் வீடு தேடி வந்து உன்னை கத்திட்டு போனேன். அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா இப்போ உன் பிரச்சனை அப்படி இல்லை. ஏன்னா உன் புருஷன் ரொம்ப ராங் சைட்ல போயிட்டு இருக்கிறான் தாமரை. நான் நினைச்சிருந்தா அவன் நெத்தியில சுட்டு உன் நெத்தி போட்ட கலைச்சிருக்க முடியும். ஏதோ உன் முகத்துக்காக போனா போதுன்னு பரிதாபப்பட்டு விட்டேன். அதுக்காக ஒவ்வொரு தடவையும் என்னால இந்த மாதிரிலாம் மன்னிச்சு விட்டுட்டு இருக்க முடியாது. மறுபடியும் அவன் துளசிய தொந்தரவு பண்ணா செத்துருவான். மொத்தத்துல நான் சொல்றது ஒரே விஷயம் தான், உன் புருஷனை பத்திரமா பாத்துக்க. மறுபடியும் தேவையில்லாம இந்த பக்கம் தேடி வந்தான், அவன் உயிருக்கு நான் பொறுப்பாக முடியாது. என்னடி சொல்லிட்டு போறான் அவன்? உங்க மகன் நடத்த பார்த்த திருவிளையாடலை பத்தி சொல்லிட்டு போறாரு. திருந்த மாட்டாரு, அவர் கண்டிப்பா திருந்த மாட்டாரு. நீங்க வேணா பாருங்களேன், ஒரு நாள் துளசி துளசி துளசின்னு துளசி பைத்தியம் பிடிச்சு சுத்த போறாரு. என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்க. உங்க மகனை எனக்கு கட்டி வச்சு என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவன் தான் ஏதோ உளறிட்டு போறானா, நீயும் ஏதோ பேசுற. சரி, நான் கேக்குறதுக்கு அப்ப பதில் சொல்லுங்க. நடு ராத்திரியில உங்க மகன் எதுக்கான துளசியை தேடி போகணும்? சொல்லுங்க அத்தை. அவர் ஒண்ணு கடற்கரைக்கு காத்து வாங்க போகல, காதல வாங்க போயிருக்காரு. உங்க மகன் கிட்ட சொல்லுங்க, துளசிய மறக்க சொல்லுங்க. இல்லனா நான் கண்டிப்பா டைவர்ஸ் கேட்க வேண்டியது இருக்கும். தாமரை, நான் கோபப்பட்டாலும் கொந்தளிச்சாலும் உங்க மகன் மேல நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். இந்த நிலைமை மாறினா எனக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது. இல்லனா நான் கண்டிப்பா விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். தாமரை, என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு போறா?
துளசி, சாப்பிட ஏதாவது வேணுமா? ஒன்னதான் கேக்குறேன், சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? உங்களுக்கு புண்ணியமா போகும், கொஞ்சம் விஷத்தை கொடுங்க. எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் விஷத்தை கொடுங்க. உனக்கு விஷத்தை கொடுத்தா நீ மட்டும் சாக மாட்ட, உனக்குள்ள இருக்கிற உயிரும் செத்து போயிடும். போனா போட்டும், நானே இல்லாம போனதுக்கு அப்புறம் அது இருந்தா என்ன போனா என்ன? இத பார் துளசி, நான் உன்னதான் தப்பு சொல்வேன். நீ கொஞ்சம் இறங்கி வந்தா யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லைல்ல. இறங்கி வான்னா என்ன பண்ண சொல்றீங்க? உங்க தம்பி கிட்ட போய் பல்ல இழிக்க சொல்றீங்களா? அந்த மாதிரிலாம் நான் பண்றதுக்கு தாமரை சொன்ன மாதிரி நான் செத்தே போயிடலாம். செத்து போயிடுறேங்கிறதுக்கு பதிலா ஏன் அவன் கூட வாழ்ந்து பார்க்கணுங்கிற யோசனையே உனக்கு வர மாட்டேங்குது? நான் உங்க தம்பி கூட வாழறதா? அது அவன் கனவுல தான் நடக்கும். பார்த்தல்ல, உன் மேல இருக்கிற காதல்ல அவன் கையில துப்பாக்கிய தூக்குற அளவுக்கு போயிட்டான். இதுக்கு மேல அவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்னே தெரியல. அதுக்காக நான் பயந்து பணிஞ்செல்லாம் போக மாட்டேன். யாரும் யார் கூடயும் கட்டாயப்படுத்தி வாழ்ந்துட முடியாதுன்னு உங்க முட்டாள் தம்பி கிட்ட போய் சொல்லிடுங்க. அவன் தான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறானேம்மா. நீ கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தா என்ன? வாயை மூடுங்க. நீங்க இப்ப சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க தம்பிக்காக விட்டு கொடுக்கறத விபச்சாரம் பண்றதுக்கு சமம். நீங்களும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கீங்கல்ல, நாளைக்கு ஏன் நிலைமை அவளுக்கு வந்தா நீங்க இந்த மாதிரி பச்சையா அவளை அனுப்பி விட்டுருவீங்களா? உங்க தம்பி காதலுங்கிற பேர்ல பண்றது பக்கா அயோக்கியத்தனம். சந்தன கிண்ணத்துல இருக்கிற ஒரே காரணத்துக்காக சாக்கடை மணந்துராது. என்ன பார்த்து உங்களுக்கு இறக்கமே வரலையா? என்ன வலுக்கட்டாயமா இங்க கூட்டிட்டு வந்து என் காலை உடைச்சு என் அப்பாவை கொன்னுடுவேன்னு மிரட்டி என்னை காப்பாத்த வந்த என் மாமாவையும் சுட்டு வீழ்த்துறதுக்கு பேர் தான் காதலா? நீங்க சொல்லுங்க, ஒரு பொண்ணை இந்த மாதிரி சித்திரவதை பண்றதுக்கு பேர் தான் காதலா? நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தரேன். உங்க தம்பி வந்தா என்ன விட்டுட்டு சொல்லுங்க, நான் போலீஸ்க்கெல்லாம் போக மாட்டேன். என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் போலீஸ் கிட்ட எல்லாம் புகார் கொடுக்க மாட்டேன். உங்க தம்பி என்ன விட்டுட்டாருன்னா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். நீ நிஜமா தான் சொல்றியா? என் அம்மா மேல சத்தியம் பண்ணிருக்கேங்க. சரி, அவன் வரட்டும், நான் அவன் கிட்ட உன்னை விட்டுட சொல்றேன். நீ என்ன கேட்டது என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. இதே வார்த்தைய நான் அவன் கிட்ட கேக்குறேன். மான மரியாதை பாக்குற எவனா இருந்தாலும் மனசு மாறிதான் ஆகணும். எனக்கு அவன் மாறிடுவாங்கிற நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை அவரு மனசு மாறலைனா வேற வழியே இல்லை. நானே போலீஸ்க்கு தகவல் சொல்லிடுவேன். நான் சொல்லி அவன் என் பேச்சு கேட்கலன்னா அவன் உனக்கு பண்ண கொடுமைக்கு நானே சாட்சியா இருப்பேன். சத்தியமா சொல்றேன், அவன் தப்ப உணர்ந்து தன்னை மாத்திக்கலனா நானே அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து உன்னை காப்பாத்துறேன். நீ வருத்தப்படாத துளசி. இன்னைக்கு எங்க அக்கா தம்பி உறவே பிரிஞ்சாலும் பரவாயில்ல, நான் உனக்காக அவன்கிட்ட பேசுறேன். நான் பேசுறேம்மா, கண்டிப்பா பேசுறேன். நீ நம்பிக்கையோட இரு. செல்வா,
செல்வா, சார் உடம்பு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க சார். இந்த மாதிரி நேரத்துல பேசக்கூடாது, அமைதியா இருங்க. டேய் செல்வா, என்னடா இது? அந்த பிரச்சனை என்னன்னா என்னென்னமோ சொல்றானடா. இத பாருங்க, நீங்க ஒண்ணும் சொல்லி சமாளிக்க தேவையில்ல. நடந்தது என்னன்னு அந்த பிரசன்னா நல்லா தோலை உரிச்சு சொல்லிட்டு தான் போனாரு. அவன் போய் சொல்றான். உனக்கு ஏண்டா புத்தி இப்படி போகுது? ச்சே, எவனோ எங்களுக்கு அட்வைஸ் பண்ற நிலைமைக்கு எங்களை கொண்டு வந்துட்டியே. அப்ப உன்னை யாரா நடுராத்துல அவன் வீட்டுக்கு போக சொன்னது? அவன் எங்க முகத்துல காரி துப்பாத குறைதான், மத்தபடி எல்லாத்தையும் பேசிட்டான். டேய், உனக்கு ஏதாவது நடக்க கூடாதது நடந்திருந்தா நான் தாமரைக்கு என்னடா பதில் சொல்லிருப்பேன்? டேய் செல்வா, சொல்றா. நீ சொல்றத வச்சுதான் அவன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணணும். அவர் என்ன சொல்லுவாரு? நானா போகல, ஏதோ ஒரு பூதம் என்ன தூக்கிட்டு போய் கரெக்டா அந்த துளசி பக்கத்துல போட்டுடுச்சுன்னு சொல்லுவாரு. செல்வா, இதுக்கு மேல நீ துளசிய மறக்கலன்னா தாமரை உன்கிட்ட டைவர்ஸ் கேட்க போறதா சொல்றாடா. ஆமாடா, அவ தீர்மானமா சொல்றா. இனிமே இந்த கண்ணாமூச்சி விளையாட்டெல்லாம் வேண்டாம் செல்வா, விட்டுடு. அந்த தரித்திரம் பிடிச்சவள மறந்து தொலைச்சிடு. மறந்து தொலைச்சிடுன்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க. அவர் மறக்கணுமே. அவர் என்ன துளசி மேல வச்சிருக்கிற காதுல வெறும் காகித பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டா ஃபீல் பண்றாரு? கல்வெட்டுல எல்லாம் எழுதி வச்சுட்டு ஃபீல் பண்றாரு? மறக்க முடியுமா இல்ல மறைக்க தான் முடியுமா? இத பாருங்க மாமா, பிரசன்னா சொன்னது சுத்த போய். இவரை இருட்டுல எல்லாம் ஒண்ணு சுடல, தெரிஞ்சேதான் சுட்டிருக்காரு. நான் நினைச்சிருந்தேனா உன் தாலி அறுத்து போட்டிருக்க முடியும்னு என் முகத்தை பார்த்து சொல்றான் அந்த பிரசன்னா. எனக்கு அப்படியே நாக்க புடிங்கிட்டு சாகலாம் போல இருந்தது. நான் உனக்கு தாலி பிச்சை போட்டிருக்கேன்னு அவன் சொல்லாம சொல்லிட்டு போறான். மனுஷனா பிறந்தா ஒண்ணு சொல் புத்தி இருக்கணும், இல்லனா சுய புத்தி இருக்கணும். இல்லனா இப்படிதான் தானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். அத்தை கிட்ட நானோ இல்ல உங்ககிட்ட அத்தையோ விளையாட்டுக்காக சொல்லல. இதுக்கு மேல உங்க அலைச்சல் துளசி பின்னாடி போச்சு, நான் கண்டிப்பா கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கும்.